நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. நல்லபடியா நடக்கும்னு நம்புறேன். ஐயோ, இந்த பக்கத்துல இருந்து கவுளி அடிக்குது. இந்த பக்கம் அடிச்சா நல்லதே நடக்காதே. என் பொண்ணு இந்த மேல பாரு. யார் நம்மள கூப்பிடறா? இங்க மேல மேல பாரு. யாரு? நம்மள தவிர யாரும் இல்லையேங்க. அங்க பல்லி தான் இருக்கு. ஒருவேளை பல்லி பேசுதா? ச்சே, பல்லியாவது பேசுறதாவது. என் பொண்ணு மேல பாரு. எமோ ஒன்னதான். நீ பாட்டுக்கு ஏதாவது தப்பா கேப்பா நினைச்சுக்காத. உனக்கு வாய் இருக்கு, நல்லா சத்தம் போட்டு கூப்பிடுவ. எனக்கு வாய் தானே இருக்கு, அதை வச்சுதான் அடிக்க முடியும். நீங்க வேற இஷ்டத்துக்கு நல்ல சகுனம் கெட்ட சகுனம்னு வேற சொல்லி எங்களெல்லாம் வேற துரத்தி போடுறீங்க, எல்லாம் சாவடிச்சு போடுறீங்க. கொஞ்சமாவது திருந்துங்கம்மா. ஏமா அப்படி இருக்கீங்க? இதான் வந்துட்டேன் என் செல்லக்குட்டி. ஏன்பா? இந்த வரேன். ஏமா என் பசங்கெல்லாம் கூப்பிடுது, நான் அப்புறம் பேசுறேன். ஓ, இவங்க இதுக்குதான் கத்துறாங்களா? நம்ம தான் காலங்காலமா தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல. சொல்றபடியே கேட்போம், என்ன பண்ணுன்னு பாப்போம். நல்லது நினைச்சா கண்டிப்பா நல்லது நடக்கும். கொசு, சே, கொசுக்களை தாங்கலையே. என்னது கொசு பேட்டு? கையிலே மாட்ட முடியும். சே, எங்க இருக்கு? ஏய், ஏமா அடிக்கிற என்ன? இப்ப யார் கூப்பிடுறா? ஏமா ஏன் என்ன அடிக்கிற? என்னயா ஏமா என்ன அடிக்கிற? நல்லா இருக்கும் ரத்தம் டேஸ்ட் வர. ஏன் சாப்பிட விட மாட்டேன்? சுத்தி சுத்தி வரல. உன்னையே எவ்வளவு தூரம் சுத்தி வர்றது நானு? நான் 5 லிட்டரையுமா குடிக்க போறேன்? ஒரு சொட்டு ரத்தம் குடிக்கிறதுக்கு இப்படி அலற? ஊசியோட மோசமா இருக்கு உங்க கடி. சுருன்னு வலிக்கும் தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தூங்க முடியல நிம்மதியா? காதுல வந்து கொயின்னு வர பாட்டு வர்றது. ஏன் அப்படி இருக்கீங்க? சும்மாவா இருக்கீங்க நீங்க? ஒரு கடி கடிச்சா அப்புறம் 1008 இடத்துல கடிக்கிறது. பாத்ரூம்ல போடுறீங்களா நிம்மதியா? அங்கேயும் வந்துடுறது. எங்கேயும் விடுறதுல நிம்மதியா? எங்களுக்கு எப்ப பசிக்குதோ அப்பதான் சாப்பிட முடியும். உங்களை மாரி நாங்களாம் ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்குன்னு தனியா என்ன தோணுதோ அதான் பண்ணுவோம். சும்மா வந்தா கடிக்கிறீங்க, ஏதாவது நோயை கொண்டு வந்துறீங்க. சிக்கன் குனியா, மலேரியா, டெங்கு, எவ்வளவு இருக்கு தெரியுமா அது மாதிரி நோய் உங்களால? சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரையும் விடுறது இல்ல. எல்லாரையும் கடிச்சு போடுறது, எல்லாரையும் நோயாளியாக்குறது. அட இருமா, நீ போட்டு பேசிக்கிட்டே இருக்க. நோய்க்கெல்லாம் நாங்க காரணம் கிடையாது, எல்லாம் நீங்க தான். என்னது நாங்களா? நல்லா இருக்கே கதை. அப்படியே எங்க மேல பழிய போடுற? நீங்க தான் குப்பைய போடுறீங்க, ட்ரைனேஜ் விடுறீங்க. எங்களுக்கு வேற வழி இல்ல, அங்க போய் எங்க ஃபேமிலியை உருவாக்குறோம். கடைசியில எங்க மேல பழிய சொல்றது. நீங்க சுத்தமா வச்சுக்கல, அதனால நாங்க உங்க கிட்ட வரோம். உங்க வீட்டை சுத்தி சுத்தமா வச்சுக்கோங்க. என்ன இது கொசுலாம் நமக்கு புத்திமதி சொல்லுது? சே, முதல்ல நம்ம வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கோம், அப்புறம் இதுங்களை கவனிச்சுக்கலாம். என்னைக்கு இருந்தாலும் பேட்டு தான் நோய். ரோட்ல நிம்மதியா போக முடியுதா? எங்க பார்த்தாலும் நாய் தொல்லை. சே, முன்னாடி எல்லாம் தெருவுக்கு ஒரு நாய் இருக்கும், இப்ப எல்லாம் 10-15 இருக்குதுங்க. முதல்ல இதுங்களுக்கு எல்லாம் ஃபேமிலி பிளானிங் பண்ணணும். சே, குட்டியை போட்டு தள்ளி எங்க பார்த்தாலும் நாய்ங்களா இருக்கு, கடிச்சு விடுதுங்க வரவங்க போறவங்க எல்லாம். ஏ பொண்ணு, யார் நம்மள கூப்பிடுறது? இங்க திரும்பி பாரு, கீழே. இங்கதான். இந்த நாயா பேசுது. ஏமா உன்னதான், இங்க பாரு. காட்டுல இருக்கும் போது எங்களெல்லாம் நல்லா கூப்பிட்டு நல்லா வாங்கிக்கிட்டீங்களா வேலையெல்லாம்? ராத்திரி எல்லாம் துணைக்கு வேணும்னு சொல்லிட்டு எங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க. அப்படியே வளர்த்துட்டு வந்தீங்க. அப்புறம் காட்டை அடிச்சிங்க, அப்புறம் வீடு கட்டினீங்க. இப்ப பேசக்கூட முடியல, என்னால தண்ணி தான் எடுத்து தெரியுமா? நாங்க டிஸ்டர்ப் பண்றோமா? காட்டுலயே இருந்திருப்போம். அங்க இருந்து எங்களை இங்க கூப்பிட்டு வந்துட்டு எல்லாம் காடையும் அழிச்சிட்டு இப்ப உங்களுக்கு தேவையில்லை, டெக்னாலஜி வந்துருச்சுன்னொன்னே எங்களெல்லாம் துரத்தி அடிக்கிறீங்க. நாங்களாம் என்ன பண்ணுவோம்? எங்க குட்டிங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு கோவம் வருது? கல்ல தூக்கி எறியறீங்க. நாங்க என்னமா பண்ணோம்? நிம்மதியா சாப்பாடு ஒரு தண்ணி வைக்கிறீங்களா? உங்களுக்கு நாங்க தேவையில்லைன்னு குப்பையில போய் தூக்கி எறியறீங்களா? எங்களுக்கு யாரு ஆதரவு தருவா? எல்லாம் கேமரா ஒண்ணு வச்சுக்கிட்டு தேவையில்லைன்னு எங்களை புட்டு துரத்துறீங்க. திருடெல்லாம் வராம நாங்க தானே பாத்துக்கிட்டு இருந்தோம். எங்களை புடிச்சு துரத்துங்க, அப்புறம் திருடன் வரான்னு வேற புலம்புங்க. நாங்க வேணும்னா கடிக்கிறோம். உங்களை சில பேரை வந்து எங்களை அடிக்கிறாங்க, வலிக்குது. வரவங்க போறவங்களை பார்த்தா அவன மாதிரியே இருக்கு, அதனால எங்களுக்கு கடிக்கணும்னு தோணுது. காரணம் கிடையாது. நம்ம தானே சுத்தி இருக்கிற ஜீவன்களை பத்திரமா பாத்துக்கணும். ஏன் இப்படி ஆயிட்டோம்? சரி டாகிஸ், நாளை இருந்து உங்களுக்கு பிக்கிஸ் போடுறோம். ஓகே? ஐயோ கருப்பம்பூச்சி, எங்களோட இது முதல்ல சாவடிக்கணும். எங்க இருக்கு? இங்க இந்த தொடப்பம். உன்னை நான் சாவடிக்காம விட மாட்டேன். ராத்திரியில முடியெல்லாம் நறுக்கி விடுற நீ. ஐயோ ஐயோ, அடிக்க போறாளா? எங்க போறது எங்க போறது? எங்க போய் அவ மண்டையில போய் உட்காருவோம். பறந்து வருது பறந்து வருது. ஐயோ என்ன பண்றது? கருப்பம்பூச்சி உனக்கு பார்த்தாலே கடுப்பாகுது தெரியுமா? நசுக்கு நசுக்குன்னு வச்சுக்கணும். சும்மா மேல ஏறுறது, எங்க சாப்பாடு மேல எல்லாம் ஏறுறது. ஏமா உங்களுக்கு எல்லாம் பூகம்பம் சுனாமி எல்லாம் வந்தா ஒரே தான் தெரியுமா? நாங்களாம் பொந்துக்குள்ள போய் சேஃப்டியா இருக்கும் தெரியும்ல. எங்க ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களுக்கு சர்வைவிங் ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகம் தெரியுமா? உங்களுக்கு என்ன? நாங்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணுவோம். தண்ணியில நீந்துவோம், பறப்போம், குதிப்போம், தாவுவோம், இடுக்குள்ள பூர்வோம். உங்களை மாதிரிலாம் கிடையாது. கருப்பம்பூச்சி. வணக்கம் அண்ட் ஹாய், நான் உங்கள் சரஸ். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த பூச்சி பார்த்தா பிடிக்காது? எனக்கு கருப்பம்பூச்சி பாம்புனா ரொம்ப பயம்.
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.